சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் முதலாளி கிட்ட சொல்லி டாக்டர் கிட்ட என்ன எதுனா பேச சொல்றேன் குட்டிமா. நீ எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. பேரசிங்க எப்ப வேணாலும் நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாரு. நீ ஜாக்கிரதையா இரு. அதனால பார்த்து பத்திரமா இரு. என்னை பத்தி நீ கவலைப்படாத குட்டிமா, நான் பாத்துக்கிறேன் குட்டிமா. சரியா? அதே மாதிரி வெற்றி பயணிகளை நீ பயப்படாத. உதைக்கலாம் மறுபடியும் வழியில வரமாட்டான். மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்கிட்ட சொல்லு குட்டிமா. அவன் வீடியோ வச்சு மிரட்டானா நீ பயப்படாத குட்டிமா. அவன் எவ்வளோ தூரம் போகிறான் நானும் பார்க்குறேன். மறுபடியும் அவன் பிரச்சனை பண்ணானா இப்போ கையை உடைச்சேன்ல, அடுத்து அவன் கடுத்த திருவியதுக்கு மேலே அவன் எந்திரிக்காத மாதிரி பண்ணிடுறான். அதெல்லாம் வேண்டாம். இவன் வீர் சிங்கத்துக்கிட்ட வீடியோவை காட்டிடுவானு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா அவன் காட்டவே இல்லைன்னு. அவன் எதனால காட்டலன்னு தான் எனக்கு தெரியல. இல்லை குட்டிமா, அதை வச்சு நம்மளை மிரட்டணும்னு பார்க்குறான். அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறாரு. சரி, பார்த்து பத்திரம் வச்சிடறேன். சரி, நீ பத்திரம். நிக்குது அப்படின்னா மாம்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாரா? மாம்ஸ் வந்திருந்தா வீட்டை திறந்திருப்பாரு. ஆனா வீடு சாத்தன மாதிரியே இருக்கு. ஒருவேளை கீழே இருக்காரோ? எங்கேயுமே இல்லையே. வீட்டுக்கு வந்து காரை விட்டுட்டு எங்க போயிருப்பாரு? ஆமாமா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சார், என் வீட்டுக்காரரை எங்கேயாவது வேலையா வெளியே அனுப்பியிருக்கீங்களா? சின்ராசு காலையில என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும்னு போனாரு. அதுக்கப்புறம் அவரு திரும்பி வந்தாரா இல்லையான்னு என்கிட்ட எதுவும் சொல்லல. ஏமா, உன் புருஷ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு கௌதம் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா தாலி கட்டின பொண்டாட்டி நீ, உன்கிட்ட ஏன் அவன் சொல்லாம போயிருக்கான்? அதாமா எனக்கும் தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? கட்டின புருஷன் எங்க போறா எங்க வரான்னு தெரியாம இப்படி அப்பாவி மாதிரி இருந்தா கடைசியில ஏமாந்துதான் நிக்கணும். வா சின்ராசு, என்ன உன் சொந்தக்காரங்களை ஹாஸ்பிட்டல் போய் பாத்தியா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல சார். ஏன்பா, உன் சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனா அத நீ உன் பொண்டாட்டி கிட்ட சொல்றது இல்லையா? இப்படிதான் சொல்லாம போவியா? அவ என் புருஷனை காணோன்னு எங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. அவசரமா போக வேண்டியதாயிடுச்சுமா, அதான் சொல்லாம போயிட்டேன். யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் பார்க்க போனீங்க? புலிக்குட்டி. புலிக்குட்டிக்கு என்ன ஆச்சு? புலிக்குட்டி விழுந்துட்டான். பஸ்ல இருந்து கீழே விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு வந்தேன். ஏன்பா, இப்படி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒளிவு மறைவா இருந்தீங்கன்னா பின்னால அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு என் பிள்ளை கௌதம் வாழ்க்கையில நடந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலே நடந்துடக்கூடாது. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. இங்க பாருமா, அதே மாதிரி நீ எதுவா இருந்தாலும் உன் புருஷன் கிட்ட சொல்லிட்டு செய். அப்படி வெளிப்படையா இல்லைன்னா உங்களுக்குள்ள தேவையில்லாத சந்தேகமும் பிரச்சனையும் தான் வரும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. சரிங்க அம்மா, எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? சின்ராசு எல்லாத்தையும் பார்த்து பாரு. சின்ராசு, அம்மா வாங்க நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். சார், நான் வண்டி எடுக்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சின்ராசு. நீ வெளியே போயிட்டு வந்து டயர்டா இருப்ப. நீ முதல்ல ஃபேமிலியை கவனி, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, வாங்கம்மா.
எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க? ஆ சொல்லுங்க. உங்களுக்கு நான் உண்மையா தானே இருக்கேன். நீங்க தான் எனக்கு உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களை விட்டு எனக்கு இந்த ஊர்ல வேற யாரு இருக்கா? உங்களை நம்பி தானே நான் இங்க வந்தேன். நீங்க என்ன சந்தோஷமா வச்சிருப்பீங்கன்னு தானே கூட்டிட்டு வந்தீங்க. சந்தோஷமா தானே வச்சிட்டு இருக்கிறேன். நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? நான் ஒன்னும் கோவப்படல. நீங்க தான் என்ன கோவப்பட வைக்கிறீங்க. நீங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனதை என்கிட்ட மறைச்சிங்க? நானே சந்தேகப்பட்டு கேட்டதும் கௌதம் சார் முன்னால உண்மையை சொன்னீங்க. இல்லனா சொல்லாமையே மறைச்சிருப்பீங்கல்ல. ஐயோ பொண்ணு, அப்ப நான் இல்ல பொண்ணு. நான் அவன்கிட்ட சொல்லியிருப்பேன். சொன்னா நீ வருத்தப்படுவன்றதுக்காக தான் அவன்கிட்ட நான் சொல்ல. சின்ன விஷயம் இது, விட இது ஏன் பெருசாக்கிட்டு இருக்க? என்ன சின்ன விஷயம்? இது எப்படி விட முடியும்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் புலிக்குட்டிய பாத்துட்டு வரத மறைச்சிருக்கீங்க. அதே மாதிரி தானே ஒவ்வொன்னா மறைப்பீங்க. இதெல்லாம் வேண்டாம் மாம்சு. இதனால தாங்கிக்கவே முடியல. யாருமே வேண்டாம் தானே இவ்வளவு தூரம் ஒதுங்கி வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்பதான் கொஞ்ச நாளா நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கேன். அதுவும் இவங்களுக்கு பொறுக்கலையா? அந்த புலிக்குட்டியை ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தேன். அவன் என் பின்னாடியே வந்தான். அவனை போலீஸ்ல மாட்டி விட்டு தான் நான் வந்தேன். அவன் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா அவனை வச்சு ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு பயந்தேன். ஆனா இப்ப அதே மாதிரி நடந்துருச்சு. அவன் நம்மள தேடி வரல. நீங்க தான் அவனை தேடி போயிருக்கீங்க. நான் எதிர்த்து தான் அவனை பார்த்தேன். நான் பார்க்குற சமயத்தில் தான் அவனுக்கு அடிபட்டுச்சு. அப்படியே அவனை விட்டு வந்துட முடியுமா? மனசு கேட்கல. அதனால கொண்டு போய் அவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். இப்ப புலிக்குட்டிக்கு அடிபட்டுருச்சுன்னு போய் பாத்திருக்கீங்க. நாளைக்கு எங்க அப்பா வருவாரு, அதுக்கப்புறம் ராஜபாண்டி வருவான், அதுக்கப்புறம் உங்க தொங்கச்சி வரும். எல்லாரும் வந்து நம்ம நிம்மதியை கெடுப்பாங்க. நம்ம வாழ்க்கை மறுபடியும் ஊர்ல இருந்த மாதிரி மாறணுமா? இங்க வந்து நான் சொத்து கேட்டனா, காசு பணம் கேட்டனா, இல்ல வசதியா வாழணும்னு கேட்டனா? உங்க கூட சந்தோஷமா வாழணும், நமக்கு இடையில யாரும் வரக்கூடாது. இதுதானே உங்ககிட்ட கேட்டேன். இது தப்பா சொல்லுங்க? தப்பில்லை பொண்ணு. ஆனா நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது பொண்ணு. அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது பார்த்துட்டு எப்படி பொண்ணு சும்மா இருக்க முடியும்? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஏன் கண் கலங்குறீங்க? ஏன் இப்ப ஏன் கண் கலங்குறீங்க? சொல்லுங்க.